நாம் இன்றைக்கி போக போகிற இடம் திருப்பட்டூர். வாங்க விளக்கு போட்டு உள்ளே போய் சாமியை பார்ப்போம். இங்கே தான் பிரம்ம தீர்த்தம் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். பிரம்மர் தீர்த்தம். இப்போ மழை இல்லாததுனால தண்ணி வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மகிழ மரம் இருக்குது. மகிழ மரத்து நிழலில் உட்காந்து இருக்கிறதே ஒரு தனி சுகந்தாங்க. யார் வந்தாலும் இந்த கோயிலுக்கு மகிழ மரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க, நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. நல்ல அருமையாக இருந்துச்சுங்க. போக போக பார்க்குற இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மகிழ மரத்துக்கு அடியில் உட்காந்தா சூப்பராக காற்று வருதுங்க. வாங்க அடுத்தடுத்து என்ன கோயில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோயில் வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்குங்க. சீர்திருத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நிறையா சிலைகள்லாம் மூடி வச்சுருக்காங்க உள்ள. இங்கே சிவன் சன்னிதானம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த சிவனை சுற்றி வர்ற இடம் ஒரு சின்ன சந்தில் அமைஞ்சிருக்கு. 2 பாறை இடுக்கில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள், உள்ளே போகும்போது அது ஒரு தனி வாசனையாக இருக்குது. உள்ளே அது நிறைய சுண்ணாம்பு கற்கள், பாறை, அது ஒரு தனி வாசனையாக இருக்குது. அதை நீங்கள் சொல்ல முடியாது, இங்கே வந்து உணர்ந்தீங்கன்னா தான் புரியும். அந்த சன்னிதானத்தை சுற்றி வர்றது ஒரு தனி அனுபவம் தாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த கருவறையிட்டிருக்கிற சன்னிதானத்தை சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த பழைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வெளியிலேருந்து பார்க்க அவ்வளோ நுணுக்கமாக சூப்பராக இருக்குது.
இன்னும் வெளியெல்லாம் பராமரிப்பெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. நடந்து முடிஞ்சால் இந்த கோயில் இன்னும் அழகாக இருக்கும். நிறையா சிலைகள்லாம் சிதிலம் அடைஞ்சதுக்கு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் விநாயகர் சிலை, காலபைரவர், யாழி எல்லா சிலையும் நிறைய இடத்துல தத்ரூபமாக இருக்குது. வாங்க பின்னாடி போய் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கு. நிறைய எக்கச்சக்கமான சிலைகள் ஒரே இடத்துல செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் பொறுமையாக பார்க்கணும், அதை வாசிக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எத்தனை சிலைகள் அப்படிங்க. இத்தனை சிலைகளை ஒரே இடத்துல பார்க்கணுன்னா அது பிரம்மா கோயிலுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு யோசிக்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. நான்முகர் இருக்கார், முருகர் இருக்கார், விஷ்ணு சிலை இருக்குது, விநாயகர், யாழி சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான தேவர்கள் சிலை எல்லா சிலையும் இருக்குது. ஒவ்வொரு குட்டி குட்டி சிற்பமாக அழகாக. இது விஷ்ணு பகவான் நினைக்கிறேன், இது முருகர்னு நினைக்கிறேன், இது யாழி. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ சிலைகள் இந்த ஒரு கோபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இது கீழே யாழி. ரொம்ப பழமை வாய்ந்த கட்டடம் தாங்க இது. எப்படியும் 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கின சிற்பமாக தான் இருக்கணும். இது வந்து பார்க்கும்போது அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தா கூட சிவபெருமான் அவர் அருமையாக தெரிகிறாரு. கேமராவில் சரியாக தெரியல. நந்தி இல்லைங்க, உண்மையான மாடு படுத்திருக்க மாதிரியே இருக்கும். தொட்டு உணர்ந்தீங்கன்னா தெரியும். மாட்டோட தாடையை நீங்கள் தழுவுற மாதிரி ஒரு உணர்வு அப்படி ஏற்படுது. கண்டிப்பாக வந்து நீங்கள் தொட்டு பாருங்களேன், அது சிலையா இல்லை நிஜமாக இருக்கிற மாடானே டவுட் வந்துடும். அந்தளவுக்கு தத்ரூபமாகவும் அந்த அது ஒரு பாறையை தொடுற உணர்வே இருக்காது. உண்மையாக ஒரு மாட்டை தொடுற அந்த உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு. தொட்டு உணர்ந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வேறு எங்கேயுமே இந்த உணர்வு ஏற்படாது. பிரம்மர் கோயிலில் மட்டும்தான் இது சாத்தியம். இது கோயிலுக்கு வெளியில் இருக்க மண்டபம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்க சிலையெல்லாம் எடுத்துட்டாங்க. என்ன காரணத்தினால எடுத்தாங்கன்னு தெரியல.
ஆனால் இந்த மண்டபத்தில் பார்க்குற சிலைகள்லாம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது இந்த இடம். ஆனால் ஏன் எந்த சிலைகளும் இல்லை, எந்த பராமரிப்பு இல்லைன்னு தான் தெரியல. பாருங்கள், ஒரு பொம்மையை வச்சுருக்காங்க, விநாயகர் பொம்மை. ஆனால் இதெல்லாம் வழிபாடு நடந்த இடம்தான், இப்போ இல்லை. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா இங்கே இப்போ அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது இந்த இடத்துல, ஒரு நல்ல உணர்வு. சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்ப நேர்த்தியாக அருமையாக இருக்குது. பாருங்கள், சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரம்மர் கோயிலுக்கு வெளியில் அமைஞ்சிருக்க ஒரு தலம் தாங்க இது. பிரம்மர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. 100 டோக்கன் தருவாங்க, 12 மணிக்கு டோக்கன் தந்து 1 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. நல்லா இருக்குது சாப்பாடு, பொரியல், ரசம் அனைத்தும் சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க. வாங்க மேலே அந்த குளத்தை பார்த்துட்டு கிளம்பலாம். குளம் இருக்குது, ஆனால் குளத்தில் சுத்தமாக தண்ணி இல்லை, எல்லாம் வறண்டு காஞ்சி போயிருக்கு. நல்லா மழை டைமில் நிறையா தண்ணி சூப்பராக காற்றடிக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன், நல்லா இருக்குது. பார்க்க வேண்டிய இடம். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திருப்பட்டூர் சன்னிதானத்தை ஒரு வழியாக பார்த்தாச்சு, தரிசித்தாச்சு. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். மீண்டும் அடுத்த கோயிலில் சந்திக்கும் வரை உங்கள் மனோகரன்.